பைத்தன்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக் கீவேர்ட்ஸ். நீங்க பைத்தன் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா கீவேர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ கீவேர்ட்ஸ்னா என்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க இங்க பார்க்குற ஒவ்வொரு வேர்டுமே பைத்தன்ல கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அவங்க என்னன்றத நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல இந்த ஒவ்வொரு வேர்டும் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இந்த சீரீஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். பட் இப்ப நம்ம ஏன் இந்த கீவேர்ட்ஸோட லிஸ்ட்டை நம்ம பார்க்குறோம்னா, நீங்க ஒரு வேரியபிள கிரியேட் பண்ண கத்துருப்பீங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே. இப்போ ஒரு கீவேர்டுன்ற போது நீங்க ஒரு வேரியபிள் நேம் மறக்காம கூட கீவேர்டாக கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஃப் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு பைத்தனை பொறுத்த வரைக்கும் அது எரர் த்ரோ பண்ணும். அண்ட் இன்னொரு வேர்ட் முக்கியமான பாயிண்ட், பைத்தன் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்ப நான் அந்த இஃப் ஸ்மால் லெட்டர் எஃப்க்கு பதில் நான் கேபிட்டல் லெட்டர் எஃப் போட்டேன்னா அந்த எரர் இனிமே இல்லைங்க. அப்ப நம்ம படிக்கும்போது அது இஃப் தான் நம்ம லேர்ன் பண்ணி படிக்கிறோம். பட் ஆனா கேஸ் சென்சிட்டிவ்னால அதோட மீனிங்கே மாறிடுது. இப்போ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கறதுக்கு நான் என்ன பண்றேன், டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் சேம் நேம்ல நான் என்ன பண்றேன்னா நான் கிரியேட் பண்றேன். இந்த ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம டிஃப்ரெண்டா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு 50ன்றது அவுட்புட்டா காமிக்கும். இதுவே ஆல் கேப்ஸ் ஏஜ்ன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு 788ன்றது அவுட்புட்டா காமிக்கும். இது நம்ம பைத்தன்ல கேஸ் சென்சிட்டிவிட்டினா என்னன்றத ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம பைத்தன்ல நெக்ஸ்ட் பிரிண்ட்னா என்ன, பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்றத தெரிஞ்சுக்க மறக்காம கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் மித்ரனை ஃபாலோ பண்ணுங்க ஃபார் மோர் பைத்தன் ரிலேட்டட் வீடியோஸ்.